வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு, மாதுளம்பழம் சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன. This video is sponsored by SPO Digital Marketing. Work from home opportunity, mobile-based part-time job, perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மாதுளையில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் உடலை ஃப்ரீ ரேடிக்கல்ஸிடமிருந்து பாதுகாக்க பெருமளவில் உதவி செய்கின்றன. இது நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்க பெருமளவில் உதவி செய்கிறது. மாதுளையில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகளானது வீக்கத்தை குறைப்பதன் மூலம் கீழ்வாதம் போன்ற நோய்களின் அறிகுறிகளை குறைக்க பெருமளவில் உதவி செய்கிறது. இந்த மாதுளையை நாம் உட்கொள்வதனால் இரத்தத்தில் உள்ள அழுத்தத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்தவும் பெருமளவில் உதவி செய்கிறது. அதனால் இதய நோய்களின் அபாயத்தை பெருமளவிலும் குறைக்க உதவி செய்கிறது. இதில் உள்ள சேர்மங்கள் என்பது புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராட பெருமளவில் உதவி செய்கிறது. குறிப்பாக மார்பகம், நுரையீரல் போன்றவற்றில் ஏற்படும் புற்றுநோய்களை கண்டறியவும் அகற்றவும் இந்த மாதுளையானது பெருமளவில் உதவி செய்கிறது. நினைவாற்றலை மேம்படுத்தவும் மூளைக்கு பாதுகாப்பை வழங்கவும் இந்த பழமானது உதவி செய்கிறது. இந்த பழத்தில் உள்ள சில சேர்மங்கள் எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கவும் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை குறைக்கவும் உதவி செய்கிறது. இதை உட்கொள்வதனால் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை தடுக்கவும் சிறுநீரக கற்களை தடுக்கவும் பெருமளவில் உதவி செய்கிறது. இப்பழத்தின் சாறானது உடற்பயிற்சியின் செயல்திறனை மேம்படுத்தவும் தசைகளின் வலிமையையும் சகிப்புத்தன்மையையும் அதிகரிக்கவும் உதவி செய்கிறது. விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபோலேட், பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துகள் அதிக அளவில் இப்பழத்தில் காணப்படுகிறது. இந்த பழத்தில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து அதிக அளவிலும் காணப்படுகிறது. நாம் தினமும் மாதுளை சாப்பிடுவதனால் இதயம் மற்றும் மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் குறையும், வீக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் குறையும், செரிமானம் மேம்படும். இதில் தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தும் காணப்படுகின்றன. நாம் இந்த மாதுளம்பழத்தின் தோலை தூக்கி வீசுவோம் என்றாலும் அது பல மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. மாதுளை தோலில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதுகாக்கவும் நாள்பட்ட நோய்களை தடுக்கவும் பெருமளவில் உதவி செய்கிறது. இதன் தோலை நாம் டீயாக செய்து உட்கொள்வதனால் தொண்டை புண் ஆறும், கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்த முடியும். சருமத்தில் காணப்படும் கருமை, சுருக்கங்கள் மற்றும் கரும்புள்ளிகளையும் இது நீக்க பெருமளவில் உதவி செய்கிறது. இவ்வாறு எண்ணற்ற நன்மைகளை கொண்டுள்ள இந்த மாதுளம் பழத்தை நாம் தினசரி உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. This video is sponsored by SPO Digital Marketing. Work from home opportunity, mobile-based part-time job, perfect for students, homemakers and job seekers.